வாங்க சௌசௌ காயில் வந்து எப்படி கார குழம்பு வைக்கலான்ட்டு பார்க்கலாம். சௌசௌ காய் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது தோலெல்லாம் சீவி கழுவி எடுத்துட்டு அதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து கழுவிட்டு அது பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி ஒரு தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிறகு அந்த காய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு மாங்காய் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். கூட போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடாய் வச்சுட்டு ஒரு 50 கிராம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன் பொடி பொடியாக, பூண்டு, ஆனியன் அது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா கோல்டு கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்குங்க. நல்லா அந்த பூண்டு அந்த ஆனியன்லாம் வந்து நல்லா வதங்கணும் தான் எண்ணெயில். தக்காளி போட்டு நல்லா தக்காளி நல்லா கொல கொலன்னு வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க நல்லா வதக்கி உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குனிங்கன்னா டக்குன்னு தக்காளி குழஞ்சிடும். மூடி வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சு இந்த காய் எடுத்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த ஆயிலில் ஃபுல்லாக அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அந்த ஆயில்லையே நல்லா வேகணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா அந்த ஆயில்லையே வேக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூனு வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சது வீட்டு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சௌசௌ காய் வந்து சுகர் பேஷண்ட்டு, இந்த கிட்னி பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொதிக்க ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து கொஞ்சம் அளவாக கொஞ்சம் லெமன் சைஸில் எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்பிளாக இந்த மாதிரி கார குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும்.